நமக்கு தூக்கமே வராது. ஆனால் இந்த ஏவாள் அப்படி எதுவும் செய்யாமல் அதோட கேள்விக்கு பதில் சொல்றா. என்னன்னு? இல்லை இல்லை, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது என்று சொன்னார். அப்படி செய்தால் நீ சாகவே சாவாய் என்றார் என்று கூறுகிறாள். மறுபடியும் அந்த தந்திரமான நாவு பேச துவங்குகிறது. நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கர்த்தர் இங்கே தெளிவாக கூறுகிறார், அந்த கனியை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்.